அல்லேலூயா. நான் சொன்ன வசனத்தை கவனிச்சீங்களா? இது எந்த நிலத்திலே விளைக்கப்பட்ட விதை? கற்பாறை நிலத்திலே. நிலம் என்பது எதை குறிக்கிறது? நிலம் என்பது வசனத்தையா, இருதயத்தை வளர சொன்னீங்க. இருதயத்தை குறிக்கிறது. நிலமாகிய இருதயம் கல்லாக இருக்கிறது பட்சத்தில் வசனமானது உள்ளே விழுந்தும் அது கல்லாய் இருக்கிறபடியினாலே அதிலே வேர் கொள்ள முடியாததினாலே வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் இன்னல்களும் துன்பங்களும் உண்டான உடனே அவன் இடறல் அடைந்து விழுந்து போகிறவனாய் காணப்படுகிறான். அதனால் அவன் கொஞ்ச காலம் மாத்திரம்தான் என்ன செய்ய முடிகிறது? நிலைத்திருக்க முடிகிறது. ஏன் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைக்க முடிகிறது? வசனத்தில் உயிர் இல்லாமல் இல்லை, வசனத்தில் ஜீவன் இல்லாமல் இல்லை. ஆமா அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவனுடைய நிலமாகிய இருதயம் கல்லானதா இருக்கிறதினாலே. ஆமென். அதனாலதான் கர்த்தருடைய ஜனங்களுக்கு நான் சொல்லித் தரும் போது சொல்லுவேன், உங்களுடைய இருதயம் சதையான இருதயமாய் இருந்தால் கர்த்தருடைய வசனம் அதிலே வேர் கொண்டு வளர்ந்து 100ஆக பலன் தருகிறதாய் மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய தேவனுடைய பிள்ளைகளுக்கு சந்தேகம் என்ன தெரியுமா? என்னால ஏன் கர்த்தருடைய வசனத்தை 100% கடைபிடிக்க முடியல? பாஸ்டர் சொல்லும் போது புரியுது, பாஸ்டர் சொல்லும் போது கேட்கிறது மாதிரி தான் இருக்குது, பாஸ்டர் சொல்லும் போது எளிமையாத்தான் தோணுது, ஆனா என்னால அந்த வசனத்தின்படி வாழ முடியலையே, என்னால அந்த வசனத்தின்படி ஜீவிக்க முடியலையே. அவர் சொல்லுகிற காரியத்தை அவர் ஜெபிக்க சொல்லுகிறார், நான் ஜெபிக்க விரும்புகிறேன், ஆனால் என்னால் ஜெபிக்க முடியலையே. கொஞ்ச நாள் கழித்து அந்த ஜெபம் நின்று போகிறது, கொஞ்ச நாள் கழிச்சு அந்த வேத வாசிப்பு நின்று போகிறது, கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பரிசுத்தம் நின்று போகிறது, கொஞ்ச நாள் கழித்து ஆவிக்குரிய வாழ்க்கையில நின்று போகிறேன், கொஞ்ச நாள் கழிச்சு கூட்டத்துக்கு வர முடியாமல் போகிறது, கொஞ்ச நாள் கழிச்சு தேவனை தேட முடியாமல் போகிறது. ஆரம்பத்தில் இருக்கிற உற்சாகம் காலப்போக்கில் என்கிட்ட இல்லாமல் போகிறதற்கு காரணம் என்ன? ஒண்ணுமில்ல தேவனுடைய பிள்ளைகளே, சோதனைகளும் துன்பங்களும் இடரல்களும் வரும்போது இருதயமானது கற்பாறை போன்ற நிலமாய் இருக்கிறதுனாலே அது கொஞ்ச காலம்தான் நிலைத்திருக்கிறது. அந்த இருதயம் நல்ல மணலுள்ள இருதயமாக, நல்ல வேர் பற்றி அந்த வேர் பரவக்கூடிய அளவிற்கு ஒரு இருதயமாக, சதையான இருதயமாக, நம்முடைய இருதயம் நவமான இருதயமாக, கர்த்தர் விரும்புகிற எதிர்பார்க்கிற இருதயமாக இருக்கும் என்றால் அந்த வசனம் நமக்குள்ளே பலன் கொள்ள செய்யும். ஐசலா